அதாவது வாழ்க்கைனா என்ன? அதோட பர்ப்பஸ் தான் என்ன? அதோட மீனிங் நம்ம எப்படி தான் நம்ம வாழ்க்கைய வாழ போறோம்னு டெய்லி நைட்டு பெட்ல படுத்து தூங்கும்போது புலம்பிக்கிட்டு இருக்கிற உங்கள மாரி ஆள் தான் நானும். அதாவது இப்படி புலம்பிட்டு இருக்கும்போது தான் நைலிசம்னு ஒரு கான்செப்ட்டே நான் கேள்விப்படுறேன். அதாவது வாழ்க்கையில நீ புலம்பிட்டு இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே நமக்கு நம்மளே கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் சொல்றது தான் நைலிசம். நீச்சே சொல்லியிருப்பார் காட் இஸ் டெத். அதாவது இதுவரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ற எல்லாமே ஒரு டேஞ்சர். அதாவது மீனிங்லெஸ். ஸோ நீங்கள் பொறந்து வளர்ந்து காலேஜ் போய் படித்து வேலைக்கு போய் உங்களுக்காக ஒரு ஃபேமிலியை க்ரியேட் பண்ணி அந்த சொசைட்டியோடைய மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே வரும். ஏன்னா என்ன நம்ம சொசைட்டி எப்போ நம்மளை பார்க்குன்றதுக்கே. ஸோ இது எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் ஒரு ஃபெயிலியர்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபெயிலியர் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நைடிசம் கான்செப்ட் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த நைடிசம் கான்செப்ட்ன்றது மீனிங்லெஸ். அதாவது எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அந்த எதுவுமே கிடையாது. நீ ஃப்ரெஷ்ஷாவே ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீ உன்னோட ஓன் பவுண்ட்ரீஸ், உனக்கான ஒரு ஸ்ட்ரக்சரான லைஃப்ப நீ பில்ட் பண்ணலான்றத சொல்றது தான் இந்த கான்செப்ட் ஆஃப் எ நைலிசம். ஸோ நீங்க நைலிசம் இஃப் யூ திங்க் நத்திங் மேட்டர்ஸ், எதுவுமே விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பண்ணலாம். தேங்க்